பிள்ளையார் சுற்றி வந்துச்சுனால ரொம்ப ஜாலி தான். ஆனால் களிமண் எடுத்து பிள்ளைங்க பிள்ளையார் செய்ய ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள், காட்டிலேருந்து களிமண் எடுத்து வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்காங்க வட்டமாக. பிள்ளையார் செய்ய தெரியாது அவங்களுக்கு, நான் தான் செஞ்சு கொடுப்பேன். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு சாணி போட்டு மொழுகி கண் வச்சு பட்டையெல்லாம் போட்டாச்சு. இது வந்து காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரிய பிள்ளையார் செஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பசங்க பிள்ளையார் கேட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு 4-5 பிள்ளையார் செஞ்சு கொடுத்தாச்சு. இதுக்கெலாம் நான் பட்டி டிங்கரிங் ஒர்க் இருக்குது. ஏன்னா ஒரே தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னா களிமண் வந்து அப்படியே லூஸ் ஆகி கூட ஆரம்பிச்சிடும், வேசில் வந்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சுட்டு வெயிட் பண்ணி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் கண் எல்லாம் வலுவலுன்னு இது மாதிரி தனித்துட்டு செஞ்சால் தான் ஃபினிஷிங் டச்சப் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கீழே ஒரு பேஸ் மட்டும், அதுக்கப்புறம் மேலே ஒரு உருண்டை, இந்த சைடு ஒரு கால். ரொம்ப ஈஸி தான் விநாயகர் செய்கிறது. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர்லாம் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது, நாங்களே செஞ்சுக்குவோம். கொஞ்சோண்டு களிமண் கிடச்சிட்டுனா கூட போதும், நம்மளால் வந்து விநாயகர் செய்ய முடியும். அதுக்கப்புறம் மேலே ஒரு உருண்டை, அதுக்கப்புறம் 2 சைடும் கை, அப்புறம் தலை, அப்புறம் தும்பிக்கைக்கு வந்து சின்னதாக மண் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். காது, தலைக்கு மேலே கிரீடம் வச்சுட்டோம்னா ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் காஞ்சி 1 மணி நேரம் செட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து வலுவலுன்னு பண்ணணும், அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் இது 3வது வருஷம் செய்கிறாங்க. அவங்களாம் சின்ன சின்ன குச்சி உண்டி பந்தல் மாதிரி போட்டு விநாயகர் செஞ்சு சுண்டல் கொழுக்கட்டெலாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா காசு போட்டால் கூட பிள்ளையார் வாங்க முடியும். ஆனால் செஞ்சு அதை சாமி கும்பிடும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்து இது மாதிரி வீட்டிலே பிள்ளையார் செஞ்சு சாமி கும்பிடுங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். செய்கிறப்ப நடுவில் குச்சி வச்சுக்கணும், இல்லைன்னா புட்டுக்கிட்டு விழுந்துடும். புரட்டாசி ஐப்பசியில் வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா மண் அரிப்பு ஏற்படுமா, மணலை அரிச்சிக்கிட்டு போயிடுமா. அதனால் பிள்ளையார் செஞ்சு பிள்ளையார் சுற்றியப்போ ஆற்றுல போய் கரைச்சோம் அப்படின்னா அந்த களிமண் வந்து அந்த மண் அரிப்பை தடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் பிள்ளையார் சுற்றி கொண்டாடுறோன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எங்கள் விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பார்த்து சொல்லுங்கள். வீடு வாசலாம் கழுவியாச்சு, கோலம் போட்டாச்சு, மொழுவியாச்சு, துணி துவைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஜாமான் விளக்கணும், பூஜை ஜாமான் விளக்கணும். இதுக்குள்ளே அடுப்பு கூட முறை இதெல்லாம் மொழுகணும். அன்னைக்குன்னு பார்த்து பால் கரை லீவ் போட்டானா, வீட்டுக்கு பால் இல்லைங்கிறனால பால் கொஞ்சம் கறந்தேன். அதே 4 பிள்ளையார் சுற்றி அன்றைக்கி நாங்கள் நெல் வேற வச்சு விட்டோமா, அதையும் வேற கிண்டி விட்டுறணும். செம்ம டயர்டு. சோத்தை தண்ணி படுக்கலான்னு பார்த்தா அரிசி ஊற வைக்கணும்ல, சுண்டல் ஊற வச்சுட்டு இந்த வருஷம் பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை சுடலாம் அப்படிங்கிறதுக்காக பச்சரிசியும் பாசிப்பயிரும் வச்சுருக்கேன். 2 டம்ளர் பச்சரிசி அப்படின்னா 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும், அதான் மெஷர்மெண்ட்டு. நல்லா கழனி பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியிலே இல்லை வந்து சுத்தமான துணிலே ஊற வச்சு நல்லா காஞ்சினதுக்கப்புறம் லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா வாசம் வரணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு பொடிச்சுக்கணும். ஒரு தேங்காய் மூடி திருவிக்கணும். நம்ம வந்து 2 கப்பு மாவுக்கு வந்து ஒரு 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து திகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ரவை பதத்தில் இருக்க மாவு போட்டு நல்லா கிண்ட வேண்டியது தான். மாவு வந்து ஆக்சுவலி நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோம்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு சூப்பராக களி பதத்துக்கு நல்லா இருகலாக வந்துடும். இங்கே பாருங்கள், சோறு மாதிரியே வெந்துருச்சு. ஏன்னா பொங்கலுக்கு வந்து அப்படியே பச்சரிசியும் பாசி பருப்பையும் போடுவோம், இதை வந்து பொடிச்சு போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு வந்து இது செய்கிறப்ப பொங்கல் ஃபீல் தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருவி வச்ச தேங்காய் நல்லா போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சோம்ல வெல்லம், அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு கையில் ஒட்டாமல் இருக்க பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கிண்டிகிட்டு இருக்கணும். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. நான் வந்து குக்கரில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் நெய் போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். நமக்கு உருண்டையோ இல்லை வந்து அச்சுலையோ இல்லை கையில் பிடிக்கிறப்போ ஒட்டாமல் இருக்கும். ஒரு வழியாக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஆற விட்டுட்டு, என்ன தான் கொழுக்கட்டை வந்து எப்படி வேணாலும் பண்ணாலும் எங்கள் ஊர் திருச்சி மாவட்டத்தில் பண்ணுற கொழுக்கட்டை, அதாவது எப்படி சொல்கிறதுனா வெள்ளை மாவு வச்சு உள்ள பூரண கொழுக்கட்டை தான் வந்து செமையாக இருக்கும். இது வந்து முழுசாக இனிப்பாக இருக்கும். அதில் வந்து நடுவில் மட்டும் இனிப்பு இருக்கும், வெளியே இந்த ஓரத்துலலாம் வந்து எப்படி இருக்குன்னா உப்பு சுவையோடு இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டோன்னா எனக்கு திகட்டிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் திரும்ப எடுத்து அதை வேக வைக்கணுமா. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இந்த பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டையில் என்ன அப்படின்னா, நம்ம தான் ஏற்கனவே வேக வச்சிட்டோமே, அதை அப்படியே வந்து மோதகம் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம்ல, அதை ஏன் திரும்பவும் பாயில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை. பொங்கச்சோறு ஆக்கி அது கெட்டியானதுக்கப்புறம் திரும்பவும் அதை வந்து கொழுக்கட்டை சுடுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சேம் பொங்கலுக்குரிய அதே ஸ்மெல்லு ஃபீலு எல்லாமே இப்படி தான் இருந்தது. நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக பிபிஎல்லில் தான் வந்து கொழுக்கட்டை செய்வோம். அதனால் எந்த மோதகமாக இருந்தாலும் சரி, அது பூர்ண கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி, இனிப்பு கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி, பிபிஎல் எல்லாமே நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால் பிபிஎல்லையை வச்சு அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா கையில் பிடிச்சி வச்சு ஒரு இட்லி சட்டி ஃபுல்லாக நொம்முனதுக்கப்புறம் அடுப்பில் தான் தூக்கி வச்சாச்சு. சுண்டல் வந்து வெந்துகிட்ருக்கு.
வெந்ததுக்கப்புறம் பசங்க செஞ்சு வச்ச பிள்ளையாருக்கு போய் படையல் போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். என்ன தான் நாங்கள் வந்து இந்த கொழுக்கட்டை சாப்பிட்டாலும் பூரண கொழுக்கட்டை டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஒருவேளை நாங்கள் அதையே சாப்பிட்டு பழக்கினால இது சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததோ என்னமோ தெரில. இந்த வருஷம் பிள்ளையார் சுற்றிக்கு பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை செஞ்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். நீங்கள் வந்து எந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.